நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே நான் நம்புகிறேன். கடந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நிச்சயமாக ஜெபத்தோடு காத்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். உங்கள் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், தேவனுடைய திட்டங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ண வல்லவராக இருக்கிறார். வாக்கு பண்ணின தேவன் நிறைவேற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். சரி, இன்றைக்கு ஒரு வேத பகுதியை வாசிப்போம். பழைய ஏற்பாட்டில் எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்கிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்கள். அந்நாளிலே தானே யூதனானவர் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பு என்னன்னு சொன்னால், மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். இந்த வார்த்தையை கேட்குற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் மாற்றி அமைக்கப்படவே முடியலை. இது எப்போ மாறுமோ அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு, ஒரு ஏக்கத்தோடு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயணித்து கொண்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நான் வாசித்த அருமையான வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்களுக்கு விரோதமாய் எழும்பின ஒரு பெரிய சதி மோசத்தை ஆண்டவர் மாறுதலாய் முடிய பண்ணினார். யூதர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய திட்டங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். யூதர்களை அழிக்கக்கூடிய திட்டத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். அவர்கள் அதற்காக எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகள் 100க்கு 100 அவர்களுக்கு வலிமை உள்ளதாக, நிறைவேற்றக்கூடியதாக இருந்த போதிலும் மாறுதலாய் முடிய பண்ணினார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இனி நடக்காது, இனி இது பலிக்காது, இது எல்லாமே முடிந்து போனது, இனி என் வாழ்க்கையில் என்ன நடக்க போக இருக்கிறது, என் வாழ்க்கையில் இனி என்ன மாறுதல் வரப்போகிறது, என் தொழிலில் என்ன மாறுதல் வரப்போகிறது, நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், என் குடும்பத்தை இழந்துட்டேன், என் பிள்ளைகளை இழந்துட்டேன், என் மனைவி இழந்துட்டேன், என் கணவரை இழந்துட்டேன், என் தகப்பன் தாயை இழந்துட்டேன், என் உறவினர்கள் எல்லாம் இழந்துட்டேன், இனி என்ன முடிய போகுது, என்ன மாறுதல் வரப்போகிறது என்று ஏக்கத்தோடு இருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்க கண்ணீருக்கு பதில் உண்டு, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர், அவரை நம்புங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில மாறுதல் வரும். இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நிமிஷத்திலிருந்து உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசிக்கிற உங்க விசுவாசத்துக்கு தக்கதாக அநேக மாறுதலை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் எவைகளெல்லாம் மாறுதலாய் முடிய பண்ணி இருக்கிறார். வேதத்தில் சில சம்பவங்களை, சில காரியங்களை வேதத்தின் மூலமாக வாசித்து, இந்த வேதத்தினுடைய வசனத்தின் ஆதாரத்தின் நிமித்தம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அவர் மாறுதலாய் முடிய பண்ணுவார் என்று 100க்கு 100 நீங்க விசுவாசிக்க போறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமாய் அவர் பேசுவார். வாசிக்கலாம் வேதத்தில். ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகம் 50ஆம் அதிகாரம். ஆதியாகம புஸ்தகம் 50ஆம் அதிகாரம்
20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதலும் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் உண்டானது. சகோதரர்கள் எல்லாரும் அவனுக்கு தீமை செய்தார்கள். கட்டாயம் யோசேப்பு தீமை தான் செஞ்சிருக்கணும், தன் சகோதரர்களுக்கு தீமைக்கு தீமை தான் செஞ்சிருக்கணும். ஏன் செய்யல? மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஒரு கர்த்தர் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க செய்யணும்னு நினைச்சா கூட உங்களை செய்ய விடமாட்டார் ஆண்டவர். மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஒரு ஆண்டவர் அல்லவா? யோசேப்புக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை, யோசேப்புக்கு அந்த அளவுக்கு வேதனை, யோசேப்புக்கு அந்த அளவு பாரம். ஆனா இன்னைக்கு யோசேப்பை நல்ல ஒரு பொசிஷன்ல வச்சிருக்கிறார், நல்ல ஒரு ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார். இப்ப இவன் கைக்குள்ள வர்றாங்க சகோதரர்கள். என்ன பண்ணியிருக்கணும்? நீங்களா இருந்தா நானா இருந்தா என்ன பண்ணுவோன்னு நினைச்சிருப்போம். என்னெல்லாம் பண்ணீங்க, இன்னைக்கு என் கையில் வந்து தான் சாப்பாட்டுக்கு கையேந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களை நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படிலாம் சொல்லணும். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று ஆறுதலை சொல்லி பட்சமாய் பேசினார். அதுக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் தீமை செய்தீர்கள், ஆனால் இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய் மாற பண்ணினார், நன்மையாய் முடிய பண்ணினார். அவர் மாற்றி அமைக்கிறவர் அல்லவா? யோசேப்பின் நிமித்தம் அல்ல, யோசேப்பின் நிமித்தம் வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படி நன்மையாய் முடிய பண்ணினார், மாறுதலாய் முடிய பண்ணினார். தீமை யோசேப்புக்கு உண்டானது உண்மைதான், தீமையை யோசேப்பு அனுபவித்தது உண்மைதான். ஆனா தீமையை அனுபவித்த யோசேப்பு வாழ்க்கையில இருந்த அந்த வேதனையை கர்த்தர் மாற்றினாரு. ஆனா அவனை கொண்டு அநேக ஜனங்களை போஷிக்கும்படி நன்மையாய் முடிய பண்ணினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை உங்கள் கண்கள் காணும். உங்க குடும்பத்தில் உங்க கண்கள் காணும், உங்க தொழிலில் உங்க கண்கள் காணும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கண்கள் காணும். உங்களை யாரு பகைக்கிறாங்களோ, உங்களை யாரு துன்மார்க்கமா பரிகாசம் பண்ணி உங்களை ரொம்ப கேவலமா பேசினாங்களோ, உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ, அவங்களுக்கு மத்தியில உங்கள் தலையை உயர்த்துவார். நீங்கள் அவர்களை போஷிக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றி அமைப்பார். யோசேப்பு வாழ்க்கையில் நடந்தது போல மாறுதலாய் முடிய பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய். யோசேப்பின் சகோதரர்கள் ஒருபோதும் யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க. யோசேப்பு கையில் போய் நம்ம கையேந்தி சாப்பிடுவோமா, அவன்கிட்ட போய் சாப்பாட்டுக்கு கொடுன்னு கேட்போம் அப்படின்னு யோசித்து பார்த்துருப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. நடந்துச்சுல. இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் இப்படி இருக்கலாம். நீங்கள் சில சகோதரர்களுக்கு மத்தியில், சில சகோதரிகளுக்கு மத்தியில், சில குடும்ப உறவுகளுக்கு மத்தியில், ஏன் உங்கள் சொந்தக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மத்தியில் அற்பமாக ரொம்ப ஏளனமாக பார்க்கப்படலாம். ஆனால் மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவனிடத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால், இந்த செய்தியை கேட்குறவங்க வாழ்க்கையில் உண்மையாக நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன்னு உங்களை ஒப்பு கொடுத்து உண்மையாக நடக்கும் நம்புவீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமாக காலம் வருகிறது மாறுதலாய் முடிய பண்ணுவார். உங்கள் வாழ்க்கை அப்படி மாற்றி அமைக்கப்படும். இன்னைக்கு இருக்கிற தரித்திரம் நாளைக்கு ஐஸ்வர்யமாக மாறும். இன்னைக்கு இருக்கிற குறைவான நிலைமை நாளைக்கு நிறைவாக மாறும். இன்னைக்கு இருக்கிற தரித்திரம் அப்படிங்கிற நிலைமை நாளைக்கு ஐஸ்வர்யமாக மாறும். கர்த்தர் மாற்றுவார். மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர் தீமையை நன்மையாய் முடிய பண்ணினார்.
தீமையை நன்மையாய் மாறுதலாய் முடிய பண்ணினார். உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். இன்னொரு வேத பகுதியை வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 23:5 வாசிக்கும் போது, உபாகமம் 23:5 உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினார் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். உனக்கு ஆசீர்வாதமா என்ன செய்வாராக? மாறுதலாய் முடியப்படுகிற தேவன் சாபத்தை எப்படி மாற்றுவார்? ஆசீர்வாதமா மாற்றுவார். இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில நீங்க இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்றாங்க. சாபம் இவனை பிடிச்சி ஆட்டுது, இவன் பிள்ளைய பிடிச்சி ஆட்டுது, இவன் குடும்பத்தையே பிடிச்சி ஆட்டுதுப்பா, என்னைக்கு இவன் பிழைக்க போறானோ அப்படின்னு உங்களை பார்த்து சொல்றாங்கல்ல. என்ன செஞ்சாலும் பாரு, ஒன்றும் உருப்பட மாட்டுக்கு, ஒன்றுமே நடக்க மாட்டுக்கு, என்ன பயலோ என்ன குடும்பமோ அப்படின்னு உங்களை பார்த்து எந்த அளவுக்கு தரைக்குறையாக பேசுகிறாங்கல்ல. இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாறுதலாய் முடிய பண்ணுவார். சாபமாக இருக்கிற நிலைமையை ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். நம்புறீங்களா? சாபமானது கொடுமையானதுங்க, கொடுமையானது. வேதத்தில் வாசிக்கிறோம், அது கொடுமையானது. பழைய ஏற்பாட்டில் ஒருவன் சபிக்கப்பட்டான். நோவாவின் பிள்ளைகளில் ஒருத்தன் சபிக்கப்பட்டான். அவனுடைய சாபம் புதிய ஏற்பாட்டு வரைக்கும் வருது. ஒரு ஸ்திரீ போய் கேட்குறா. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறார், நான் இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்காக தான் வந்தேன், வேற யாருக்காகவும் நான் வரல. அவ சொல்கிறா, ஆண்டவரே, பிள்ளைகளுடைய அப்பத்தை சாப்பிடும்போது கீழே விழும்போது நாய்க்குட்டிகள் தின்னுமே, அதை நான் சாப்பிடலாமா? நாய்க்கு சமமாய் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள் அந்த சாபமானது அங்கே வீரியம் கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பேற்பட்ட சாபத்தை மரத்தில் தூக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினால உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை மாற்ற வல்லவராயிருக்கிறார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். உங்களுக்காக எனக்காக கிறிஸ்து சாபமானார். கிறிஸ்து சாபமானதுனால உங்கள் சாபத்தை, என் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் இயேசு ஒருவரே. உங்கள் சாபத்துக்கு விமோசனம் வேற எங்க போனாலும் அது தீராது, மாறாது. இயேசு ஒருவரால் மாத்திரமே மாற்றப்படும். இயேசு ஒருவரே மரத்தில் தூக்கப்பட்டவராக சாபமானார். வேற யாரும் அப்படி ஆகல. அடிச்சு சொல்லுவோம், இயேசு ஒருவர் தான் சபிக்கப்பட்டவராக உங்களுக்காக எனக்காக சிலுவையின் மரத்தில் தொங்கினார். இயேசு சிலுவையில தொங்கினது உண்மைன்னு சொன்னா உங்கள் சாபத்தை, என் சாபத்தை மாறுதலாய் முடிய பண்ணி ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இதை விசுவாசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பிரியமாய் ஏற்றுக்கொள்கிறார். அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். சாபம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவினால் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். அவர் சாபமாய் சிலுவையின் மரணத்தில் தொங்கினதினால் நாம் சுமக்க வேண்டிய, நாம் அனுபவிக்க வேண்டிய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கணும், அந்த சாபத்துக்கு நீங்களாக்கப்பட்ட பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். சில குடும்பத்தில் சாபம் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கு, குடும்பத்தை அழித்து கொண்டே இருக்கு, பிள்ளைகளை அழித்து கொண்டே இருக்கு. வாழ்க்கையில எதுவுமே மிச்சம் வைக்காத அளவுக்கு இன்னைக்கு அது அழித்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வீர்களானால், உங்க வாழ்க்கையில் அவர் என்னுடைய இரட்சகர், அவர் என்னுடைய மீட்பர், அவர் எனக்கு வேண்டும்னு சொல்லி உங்க இருதயத்தில் மனப்பூர்வமா உள்ளத்துல ஏற்றுக்கொள்வீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உங்கள் சாபத்துக்காக அடிக்கப்பட்டார் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். அப்படி உறுதிப்படுத்தப்படும் போது அந்த சாபத்திலிருந்து நீங்க விடுதலையாவீர்கள். சாபத்திலிருந்து விடுதலையான பட்சத்தில் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாத கர்த்தர் பலிக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தீமையை நன்மையாய் முடிய பண்ணினவர், சாபத்தை ஆசீர்வாதமாக முடிய பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இன்னும் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், யோவான் 16 அதிகாரம்
புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் யோவான் 16:20 வாசிக்கும்போது அங்கே வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், சந்தோஷமா மாறும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? உலகம் உங்களை பார்த்து ரொம்ப கை கொட்டி சிரிக்கும். பாத்தியா இவனுக்கு நடந்ததை பாத்தியா, எல்லாம் ஏமாற்றம், எல்லாம் தோல்வி, எல்லாத்துலேயும் அவனுக்கு நஷ்டம், ஒன்றும் வாய்க்கலப்பா அப்படின்னு உலகம் கை கொட்டி சிரிக்கும். ஆனால் அது முடிவில்லை. இந்த வார்த்தையை கேட்குற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு ஊடாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை பார்த்து வெறுமையாக இருக்கீங்க, கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கீங்க. இது முடிவல்ல, மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் முடிய பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உலகம் சந்தோஷப்படட்டும், ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, கொஞ்ச நாளைக்கு தான். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் முடிய பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை யாரு சந்தோஷப்படுறாங்களோ அவங்க காண்பாங்க, அவங்கள காண செய்வார். நிச்சயமா நடக்கும். மாறுதலாய் முடிய பண்ணுகிற இயேசு உங்க வாழ்க்கையில் வருவாரானால் இன்னைக்கு காண்கிற பிரச்சனை இனி காணவே மாட்டீங்க. இன்னைக்கு காண்கிற எகிப்தியரை நீ ஒருபோதும் பார்க்க மாட்டீங்க. எந்த எகிப்தியர், எந்த பிரச்சனை, எந்த நெருக்கம், எந்த தேவை, எந்த போராட்டம், எந்த மனக்கசப்பு, எந்த ஏமாற்றம், எந்த தோல்வி உங்க வாழ்க்கையில துக்கத்தை உண்டு பண்ணினதோ அதே இடத்துல உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக உங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு தேவன் உண்டு. மாறுதலாய் முடிய பண்ணுவார். அவரை நம்புங்க, மனுஷனை நம்பாதீங்க, இந்த வேத புஸ்தகத்தை நம்புங்க. இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற இரட்சகராகிய இயேசுவை நம்புவீங்கன்னா உங்க வாழ்க்கையில துக்கத்தை சந்தோஷமாய் முடிய பண்ணுவார், சந்தோஷமா முடிய பண்ணுவார். 3 காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். முதலாவது, தீமையை நன்மையாய் மாற்றி முடிய பண்ணுவார். 2வது, சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி முடிய பண்ணுவார். 3வது, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அதை முடிய பண்ணுவார். நீங்கள் நினைக்கிறது முடியாது, அவர் உங்கள் வாழ்க்கையில் வாக்கு பண்ணுறது தான் முடியும். நம்புறீங்களா? என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கண்ண மூடி. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறேன். ஏசப்பா, எங்களுக்கு பேசின வார்த்தையை நாங்கள் 100க்கு 100 நம்புகிறோம். மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் நீங்கள். ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் மாற்றி முடிய பண்ணுவீங்க. நான் நினைக்கிறது முடியும், நினச்சதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிற பொல்லாத திட்டம், அதை நீங்கள் மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கீங்க. இந்த செய்தி எனக்காக பேசப்பட்டது, என்னுடைய வாழ்க்கைக்காக பேசப்பட்டதுன்னு சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் மாறுதலாய் முடிய பண்ணுங்க. ஏசப்பா, என்ன நோக்கத்துக்காக நம்முடைய அடியானை கொண்டு நீங்கள் பேச செய்தீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும், உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, ஜாசுவா டிவிக்கு ஜெபம் பண்ணுங்க. இந்த செய்தியின் மூலம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா உங்களுடைய சாட்சிகளை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்க. ஆண்டுடைய நாம் மகிமைப்படட்டும். அடுத்த செய்தியில் உங்களை பார்க்கிற வரை கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே.